அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கான்ட்ராஸ்டான கலரில் ஒரு சூப்பரான ஒரு டிசைனர் ஒர்க் ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸுடைய பேக் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நெக்கு வந்துட்டு 8 இன்ச் நம்ம கழுத்தோடைய இறக்கம் வச்சுருக்கிறோம். அகலம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு நெக் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நெக் ஷேப் வந்து லைனிங்கில் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டெமோ வந்து இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். என்ன மாதிரியான டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதை வந்து லைனிங்கில் ஒன்ஸ் டைம் நம்ம மார்க் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி அவுட்டரில் நம்ம பண்ணக்கூடிய அந்த டிசைனை போட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நெக்கோடைய இந்த அளவு வந்து நம்ம கரெக்டாக ஷேப் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம நெக்கோடைய ஷேப் போட்டோம். இப்போ நெக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைனிங்கில் நம்ம சாதாரணமாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஷேப்பில் நெக்கு வந்து கட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் எடுத்துக்கலாம். ஒரிஜினலில் மேல் பக்கமாக வச்சு நம்ம மீதியோட தையல் போட்டு தச்சு உள் பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்ட பிறகு கரெக்டாக ஷுவராக நம்ம கட் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரும் நமக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி விடும்பொழுது பார்த்து கட் பண்ணணும். ஸ்டிச்சிங்கை வந்து கட் பண்ணிவிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரி பண்ணிவிடுங்க. சரி பண்ணிவிட்டு உள் பக்கமாக வந்து லைனிங்கை திருப்பிட்டு இதெல்லாம் வந்து நல்லா சரி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி படிமானப்படுத்திட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுடணும். ஃபுல்லாக இந்த மாதிரி படிமான தையல் போட்ட பிறகு லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் ரெண்டுத்தையும் நம்ம நல்லா அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டாக மடிச்சிக்கலாம். ரெண்டாக மடித்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நம்ம என்ன டிசைனர் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஷேப் வந்துட்டு ஒன் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஒன் சைடு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னொரு சைடு வந்து அந்த ஜெராக்ஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் நமக்கு பார்க்குறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஷேப்பில் தான் நம்ம டிசைனர் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா 2 கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். 2 கேன்வாஸ் பீஸ் வந்து இந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணதால் ஆப்போசிட்டாக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட் கட் பண்ணிவிட்டு அடையாளத்துக்காக அர்க்காத் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மேலே வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிவிடுங்க அடையாளத்துக்காக. ஏன்னு சொன்னாக்கா நம்ம ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதால நம்ம வந்து கீழே இருக்கிறது மேலே வச்சிடக்கூடாது. அதாவது பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தச்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம மேலே ஒரு அடையாளத்துக்காக கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ 2 சைடுக்கு கேன்வாஸ் வந்து வெட்டிட்டோம். இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சென்டர் பேட்சுக்கு இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஸ் பார்த்திங்கன்னா சஃபாரி கேன்வாஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்புக்கு நம்ம சென்டரில் பேட்ச் வந்து வைக்க போகிறோம். அதனால் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கட் பண்ண இந்த பேச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கான்ட்ராஸ்ட்டாக இந்த எல்லோ கலரில் நம்ம அயனிங் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி அயன் பண்ணி ஒட்டிட்டு சுகராக வந்துட்டு இந்த பீஸெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கணும். இதை எடுத்து இப்போ நம்ம ஓர வச்சுட்டு பேக் பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மார்க்கிங்லாம் பண்ணிட்டோம். பட் ஆனால் வந்து கீழே அந்த இடுப்பில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி தைக்கணும். அதுக்கு முன்னாடி டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ 2 டாட்டும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாட் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். நீங்கள் எல்லா டிசைனர் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் டாட் வந்து பிடிச்சிங்கன்னு சொன்னாக்கா அன்ஃபினிஷிங் ஆகிடும், பிடிக்கவும் முடியாது. ஸோ அதனால் வந்து டிசைனர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி டாட் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த டாட் போட்ட பிறகு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் இல்லை, அதனால் நம்ம அந்த ஷேப் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடணும். டார்க்காக வந்து மார்க் பண்ணிவிடுவோம். டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஒரு தட்டினீங்கன்னு சொன்னாக்கா நம்ம
அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த டிசைன் அந்த மார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு வந்துடும். ஸோ அதை மேட்ச் பண்ணி நம்ம கரெக்டாக ஷேப் வந்து போட்டுக்கலாம். சேம் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே இடுப்பு வந்து கவர் பண்ணி தைச்சிருவோம். இடுப்பு கவர் பண்ணி தைக்கிறதுக்கு லென்த்தாக ஒரு வால் பீஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம இடுப்பு எப்படி தைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஹெம்மிங் வச்சிடணும், ஸ்டிச்சிங் பண்ணக்கூடாது. ஸோ ஹெம்மிங் வச்சிங்கன்னா தான் ஒர்க் ப்ளவுஸுக்கெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். நீங்கள் தையல் போட்டுட்டிங்கன்னு சொன்னாக்கா அது ஒரு அன்ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ தையல் போடாமல் ஹெம்மிங் மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு தைச்சிருங்க ஒரு பீஸை வந்துட்டு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அகலத்தில் பட்டை பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் பட்டை அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி மடித்து உள் பக்கமாக பெரிய தையல் போட்டு இந்த மாதிரி தச்சிருங்க, மடித்து தச்சிருங்க. இந்த மாதிரி மடித்து தச்சிட்ட பிறகு ஹெம்மிங் பண்ண பிறகு அந்த பெரிய தையல் நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பேட்சில் வந்துட்டு பைப்பிங் கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த பைப்பிங் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பீடிங்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த பீஸை வச்சு இந்த பேட்சில் வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்குவோம். மீதியோட தையல் போட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ சேம் இதே மெத்தடில் நீங்கள் எல்லா பேட்சையும் வந்துட்டு பைப்பிங் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். இப்போ கீழே அந்த வி ஷேப்லேயும் நம்ம பைப்பிங் வச்சு தைச்சிக்கலாம். இப்படி தனித்தனியாக நம்ம தைக்கும்பொழுது அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும் அந்த முனையில். இப்போ இந்த சென்டர் பேட்ச் வந்து சரௌண்டிங் ஃபுல்லாக பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி சைடில் வைக்கக்கூடிய அந்த 2 பேட்ச்லேயும் நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர் பார்டர் வந்து சேரீயோடைய பார்டர். ஸோ அந்த பார்டரில் இந்த பீஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு 2 இன்ச் அகலம் 2 இன்ச் நீட்டு 2க்கு 2 நம்ம பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு ஷேப்பாக நம்ம வந்துட்டு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த ஷேப் அதாவது சமோசா ஷேப்பில் வந்துட்டு நம்ம மடித்து தைச்சிட்டு அதை வந்து நம்ம அந்த பேட்சில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லா பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்து வர வச்சுருங்க. இப்போ நம்ம சென்டர் பீஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி சென்டரில் வச்சு அட்டாச் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே கிராஸ் பீஸில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து பீடிங் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த பீடிங் எப்படி நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோடைய லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பீடிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பீடிங் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பேட்ச் அந்த சென்டர் பேட்ச் வந்து பிசர் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஷேப்பாக நெக்கில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பை வந்து லேயரை தைச்சிடலாம். இதில் வந்து பீடிங் தைக்கும்பொழுது மேட்சிங் நூல் போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வைக்கக்கூடிய அந்த பேட்ச் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். எதில் நம்ம தையல் போடுறோமோ அந்த கிளாத்துக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து தையல் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சைடில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணும்பொழுது அந்த 1/2 இன்ச் கேப் விட்டு நம்ம தையல் போட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ இன்னொரு பேட்ச் வைக்கும்பொழுது இந்த மெஷர்மெண்டெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ 3.5 இன்ச் இருக்குது. ஸோ அதே 3.5 இன்ச் இங்கே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ இதுலேயும் நம்ம கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 பேட்சும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சமோசா பீசஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த சமோசா பீஸோடைய அந்த பிசுரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இந்த பீடிங்கை வச்சு கவர் பண்ணி தைச்சிருவோம். இப்போ
இப்போ 2 பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சமோசா பீசஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கில் நம்ம வந்து அந்த பீடிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடலாம். கரெக்டாக அந்த மார்க்கிங் மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஷேப் வந்து மாறிடக்கூடாது. கரெக்டாக வச்சு நீங்கள் தைச்சிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கிட்ட ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம தைக்காமல் முன்னாடியே தையல் வந்து நிப்பாட்டிக்கணும். ஏன்னு சொன்னாக்கா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேயும் இந்த கண்டினியூவாக வந்து அந்த லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரண்ட்டை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த லேஸை வந்து கண்டினியூ பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒன் சைடு மட்டும் தையல் போட்டு பீடிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிசரெல்லாம் வந்து கட் பண்ணிவிடுவோம். அதாவது இந்த பீடிங் உள்ளார கவர் பண்ணுற மாதிரி இந்த பிசரெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும் எக்ஸஸாக இருக்கிறத. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பேட்ச் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம பேட்ச் ஒர்க் வச்சுட்டோம். இப்போ நம்ம அவுட்டரில் தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம பிசரெல்லாம் கவர் பண்ணி தைச்சிட்டே வந்துடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு லேயர் நம்ம பீடிங் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரே நம்ம பீடிங்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பீடிங் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் தான் கீழே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்து இந்த பீடிங் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லோ கலர் ரெடி பண்ண இந்த பீடிங்கை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீடிங் வைக்கும் பொழுது ஏற்கனவே வச்சோம் இல்லைங்களா, அந்த பீடிங்கில் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு பாதி அளவு ஒரு நூல் அளவு நம்ம கேப் விட்டுட்டு கரெக்டாக அந்த பீடிங்கை வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடுவோம். பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 1/4 இன்ச் கேப் விட்டுங்க. 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் இந்த 2வது பீடிங் வச்சு தைச்சிங்கன்னு சொன்னால் அந்த 1/4 இன்ச் கேப்பில் நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம். இன்னும் நல்லா அழகாக இருக்கும். இதில் நம்ம ஸ்டோன் ஒர்க் எதுவும் பண்ணுற ஐடியா இல்லை. அதனால் நம்ம ரொம்ப கேப் விடாமல் 1/4 இன்ச்சை விட ஒரு பாதி அளவு நம்ம கேப் விட்டு செகண்ட் பீடிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். நீங்கள் ஸ்டோன் வைக்கணும்னா 1/4 இன்ச் பீடிங் வந்து விட்டுங்க. ஸோ 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் பீடிங் வச்சிங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அதே மெத்தடில் பீடிங் வச்சுட்டே வரோம். இந்த பீடிங்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்லேயே நம்ம இந்த பீடிங் போகிறதால இந்த ஷோல்டர் கிட்ட ஒரு 1 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் பிஃபோராகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரிட்டன் வந்துட்டு என்ன செய்யறோம்னாக்கா அந்த அவுட்டரில் தையல் போட்டு அந்த பீடிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பீடிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எம்ப்ராய்டிங் த்ரெட்டுன்னு சொன்னால் நம்ம நார்மல் மிஷின்லேயே எம்ப்ராய்டிங் மாதிரி நம்ம த்ரெட்டை வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம். அது எப்படி தைக்கணுன்றதை நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து தெரிஞ்சிங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் மேட்ரு தான். நீங்கள் த்ரெட்டை வந்து மேலே போடக்கூடிய த்ரெட்டை வந்துட்டு டபுள் த்ரெட்டாக 3 த்ரெட்டு நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு அழகாக வரும். அந்த அடிப்படையில் இப்போ கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலரில் நம்ம என்ன செய்கிறோம்னா எல்லோ கலர் பேட்சில் பிங்க் கலர் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி அதாவது டபுள் ட்ரிபிள் த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்குவோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் டபுள் த்ரெட்டு போட்டு எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம அந்த பேட்ச் சென்டர் பேட்சில் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டர் பேட்சில் எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இப்போ உள்ளே இருக்கிற அந்த பிசரெல்லாம் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சமோசா பீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம தையல் போடுறோம். அதை நீங்கள் மணி கட்டுறதா இருந்தால் நீங்கள் தையல் போட தேவையில்ல. அதில் வந்து ஒவ்வொரு பீட்ஸ் நீங்கள் மணி கட்டுறதா இருந்தால் நீங்கள் தையல் போட தேவையில்ல. நீங்கள் மணி கட்டலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன தையல் வச்சு அந்த வி ஷேப்பில் மட்டும் நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் அந்த பீஸ் வந்து எடுத்துக்காமல் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம தையல் போட்டுக்கிறோம். நீங்கள் மணி கட்டுறதா இருந்தால் நீங்கள் தையல் போட தேவையில்ல, நீங்கள் மணி கட்டிக்கலாம். நம்ம மணி வந்து கட்டலை, ஸோ அதனால் வந்து நம்ம தையல் போடுறோம். இப்போ நம்ம இந்த ஃபுல்லாக வந்து தைச்சி முடிச்சிடுறோம். தைச்சி முடிச்சிட்ட பிறகு
ஃபுல்லாக வந்து அயன் பண்ணிக்கணும். அந்த பீடிங்கில் போட்ட அந்த தையல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய தையல், அந்த பெரிய தையெல்லாம் நீங்கள் வந்து பிரிச்சிடணும். பெரிய தையெல்லாம் பிரிச்சுட்டு நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சரி நேயர்களே, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.